எழுந்தரை தமையா. எந்த ஒரு நபரின் உண்மையான இயல்பு நன்மை நிறைந்துள்ளதோ அப்படிப்பட்ட ஒருவரின் உடலில் தீய சக்திகள் அனைத்தும் நிறைந்துவிட்டால் அந்நபரானவர் தீய சக்திகளை தாங்கும் திறனற்று போய்விடுவார். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன் மகாதேவா. தற்பொழுது நேரமின்மை காரணமாக என் புதல்வனை தோஷத்திலிருந்து முழுமையாக விடுவிக்க முடியாமல் போகலாம். ஆனாலும் ஒரு தாய் என்ற முறையில் என்னால் அவனது குற்றங்களை உணரச் செய்ய முடியும். இந்த நொடிக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். இனி என்னை தடுப்பதென்பது எவராலும் இயலாத காரியம். அருணாசுரா! தாயார் உன்னை தாக்க வரவில்லை என்றால் என்ன? அதற்காக நீ உன்னுடைய தீய எண்ணத்தில் வெற்றி பெற்று விட்டாய் என்று நினைத்து விடாதே. யுத்தத்திற்கு தயாராகி விடு அருணாசுரா. யுத்தம் புரிய ஆர்வமாக வந்திருக்கிறாயா இந்திரதேவா? என்னுடன் யுத்தம் புரிய தயாரா? நான் தயார். ஆனால் யுத்தத்திற்கு முன்பாக நான் ஒரு வேலை செய்து முடிக்க வேண்டியுள்ளது. இது எல்லாம் என்ன? எனக்கு நன்றாக நினைவுள்ளது. இந்த கன்னிகைதான் கார்த்திகேயனை வசப்படுத்தும் வேளையில் மிக முக்கிய பங்கை ஆற்றியுள்ளாள். இப்பொழுது நான் இவளது கதையை முடிக்கின்றேன். அதன் பிறகு உன்னை பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும். இவளது கதையை நீ முடிக்க விரும்பினால் முடித்து விடு. ஆனால் இவள் உன்னிடம் ஏதோ கூற விரும்புகிறாள். அதையும் கேட்டுவிடு. தந்தையே, என் புதல்வியின் உயிரை உன்னால் தான் இழந்தேன் இந்திரதேவா. ஆனால் காலச்சக்கரத்தின் விளையாட்டை பார்த்தாயா? இன்று உன்னுடைய மகள் கொஞ்சம் கொஞ்சமாக தன் உயிரை இழந்து கொண்டிருக்கிறாள். என்னுடைய சக்திகள் மெல்ல மெல்ல அவளது உயிரை பறித்துவிடும். இனி நீதான் முடிவெடுக்க வேண்டும் இந்திரா. யாரை காப்பாற்ற விரும்புகிறாய்? உன் புதல்வியையா, இல்லை இந்த பஞ்சபூதங்களையா? மகனே, என்னை எந்த சக்தி வசியப்படுத்தி வைத்திருந்தது என்பதை நான் அறியேன் தாயே. ஆனால் நான் செய்ததற்காக தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் தாயே.
என்னை மன்னித்து விடுங்கள். மகனே, நீ செய்த கர்மங்கள் உன்னுடையதாக இருக்கலாம், ஆனால் அதன் பின் இருக்கும் நோக்கம் உன்னுடையதல்ல. ஆகையால் அந்த கர்மங்களின் பலனுக்கு நீ பொறுப்பானவன் அல்ல. எனது புதல்வன் தான் புரிந்து தவறுகளை உணர்ந்ததே எனக்கு மகிழ்ச்சியானதாகும். கவலைப்படாதே மகளே, நான் உன்னை காப்பாற்றுவேன். இனி இந்த சக்தி வளையத்திற்குள் எவராலும் நுழைய இயலவே இயலாது. ஏன் மகாதேவராலும் மகா காளியாலும் இயலாது. இனி இந்த பிரபஞ்சமே நான் எப்படி பஞ்சபூதங்களை பயன்படுத்தி என் புதல்வியை மீட்கப் போகிறேன் என்று ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்த்து மகிழப் போகிறது. இந்த அழிவிற்கு நான் தான் காரணம் தாயே. இனி நான் பஞ்சபூதங்களையும் அருணாசுரனிடமிருந்து காக்க வேண்டும். இல்லை மகனே, நீ தனியாக செல்ல வேண்டாம். நாம் இருவரும் இணைந்தே அங்கு செல்வோம். இனி நான் அருணாசுரனை அழிக்கப் போவதை எவராலும் தடுக்கவே இயலாது. இப்பொழுதும் நீ அருணாசுரனை பற்றிய ஒரு உண்மையை அறியவில்லை கௌரி. அந்த உண்மையானது நம் இருவருக்கும் தொடர்புடையதாகும். தாங்கள் என்னிடம் ஏதோ உணர்த்துவது போல் ஏன் எனக்கு தோன்றுகிறது மகாதேவா? தாயே, தாயே, தாயே. உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் சக்திகளை பெற விரும்பினேன். அதை நான் பெற்றுவிட்டேன். ஆனால் என்னுடைய செயல் முழுமை பெறும் வரை உங்கள் எவரையும் விடுவிக்கப் போவதில்லை. அருணாசுரா! தங்கள் புதல்வனுடன் யுத்தம் புரிந்து இவ்வளவு விரைவாக தாங்கள் இங்கு வருவீர்கள் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை தேவி. நான் நினைத்தால் இந்த நொடியே என் புதல்வனை வசியப்படுத்தியதற்காக உன்னை வேரோடு அழித்துவிட முடியும் அருணாசுரா. ஆனால் உன் மரணத்திற்கு முன்பு ஒரு படிப்பினையை நான் உனக்கு அளிக்க விரும்புகிறேன். பெற்றோர் என்ற முறையில் நம் குழந்தைகள் மீது இருக்கும் அன்பினால் சில நேரம் எல்லை மீறி விடுகிறோம். ஆனால் அதிலும் நம் குழந்தைகளின் நன்மைதான் இருக்கும். ஒரு தாய் என்ற முறையில் நான் எனக்கான படிப்பினையை கற்றுக்கொண்டேன். புதல்வன் என்ற முறையில் கார்த்திகேயனும் கற்றுக்கொண்டான். கார்த்திகேயா, என் புதல்வியை காப்பாற்று. புதல்வியா? இந்த தீய சக்தியில் இருந்து என்னால் காப்பாற்ற இயலவில்லை.
மகளே, தந்தையே, தேவேந்திரா, தெய்வானையை அழைத்துக் கொண்டு தாங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். இங்கிருப்பது பாதுகாப்பல்ல. வா, நாம் செல்லலாம். நீ இத்தனை காலங்கள் செய்து வந்த பாவங்களுக்கு மரண தண்டனை கூட உனக்கு குறைவான தண்டனையாகும். மகாதேவா, காட்சி தாருங்கள் மகாதேவா. மகாதேவா, அருணாசுரன் எதற்காக தங்களை அழைத்தான்? நான் கூறுகிறேன் தேவி, அது பழைய கதை. இப்பொழுது பிரபஞ்சம் தேவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பது போல் நானும் தேவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். பார்த்தீர்களா மகாதேவா, எனக்கு நடந்திருக்கும் இந்த அநீதியை பாருங்கள். இந்திர தேவனால் நடந்த இந்த தவறை தாங்கள் நினைத்தால் மட்டும் தான் திருத்த முடியும். என்னுடைய புதல்வியை மீண்டும் உயிர்ப்பியுங்கள் மகாதேவா. என் புதல்வியை மீண்டும் உயிருடன் தாருங்கள் மகாதேவா. எனக்கு இந்த வரம் மட்டும் போதும் மகாதேவா. இப்பிரபஞ்சத்தில் அனைவரும் வாழ்வு துவங்கும் இன்பத்தையும் முடிவின் துயரத்தையும் அனுபவித்தே ஆக வேண்டும் அருணாசுரா. இந்த விதிமுறைகளுக்கு தேவதேவியரும் விதிவிலக்கு அல்ல. நானும் இத்துன்பத்தை அனுபவித்துள்ளேன். எனது மனைவி சதியை இழந்து கொடிய வேதனைகளை நான் அனுபவித்தேன். அதற்கு பிறகு சில சமயத்திற்கு பிறகு அவளுக்காக அனைத்தையும் துறந்து பற்றற்றவனாகிவிட்டேன். ஏனெனில் இதுவே இயற்கையின் முக்கிய விதியாகும். வாழ்வின் துவக்கமும் முடிவும் எவர் கையிலும் இல்லை. அது அசுரர்களாயினும் தேவர்களாயினும் சரி, மனிதர்களாயினும் சரி, நீ அடையும் துன்பத்தை நான் உணர்கிறேன் அருணாசுரா. போதும் மகாதேவா, போதும். தாங்கள் ஏன் ஒன்றை புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? தங்களுடைய மனைவி சதி தன் விருப்பத்தினால் உயிரை விட்டுவிட்டார். ஆனால் என் புதல்வி என்ன தவறு செய்தார்? தவறு செய்யாமல் ஒருவர் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? பிறகு எதற்காக மும்மூர்த்திகள் இருக்க வேண்டும்? பிறகு எதற்காக அனைவரும் தங்களை வணங்குகின்றனர்? நல்வழிப்படுத்துவதே மும்மூர்த்திகளின் பணியாகும் அருணாசுரா. ஒன்றை புரிந்து கொள், நாங்கள் கற்றுக் கொடுப்பவர்கள். ஆனால் கற்பவர்களின் கையில்தான் அனைத்தும் உள்ளது. மகாதேவா, தங்களால் எனக்கு இந்த வரத்தை அளிக்க இயலவில்லை என்றால் தாங்கள் சென்று விடலாம். எனக்கு தங்களுடைய எந்த ஒரு உதவியும் எனக்கு தேவையே இல்லை. உன்னுடைய தவமானது உண்மையானது அருணாசுரா. அதை நீ மெய்யான பக்தியோடு முடிவடைத்து விட்டாய். எனவே நீ கேட்கும் வரத்தை நான் அளிக்க விரும்புகிறேன். எனக்கென்று தங்களிடமிருந்து எந்த வரமும் தேவையில்லை. ஆனால் எதிர்காலத்தில் எப்பொழுதேனும் எனக்கு வரம் தேவை என்றால் நான் தங்களை அழைப்பேன். அப்பொழுது நான் தங்களிடம் எந்த வரம் கேட்டாலும் அதை தாங்கள் எனக்கு அளித்தே ஆக வேண்டும். மகாதேவா, நான் அந்த வரத்தை கேட்டு பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. அதன் பிறகு நிச்சயமாக தங்களாலும் என்னை அழிக்க இயலாது. மகா காளியாலும் இயலாது. ஒன்று நினைவிருக்கட்டும் அருணாசுரா, இந்த இயற்கையே சிவனும் சக்தியும் நிறைந்ததுதான் என்பதை நினைவில் கொள். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? மகாதேவராலும் மகாகாளியாலும் உனக்கு வரமளிக்க முடியும் என்றால் அழிக்கவும் இயலாதா?
நான் இயற்கையின் சக்தியை மிகவும் மதிப்பவன் மகாகாளி. இயற்கையின் விதிகளின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. தங்கள் மீதும் மகாதேவர் மற்றும் அனைத்து தேவர்கள் மீதும் இருந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது. எனக்கு வரமளியுங்கள் மகாதேவா. என்னை அழிக்கும் தகுதியுடைய சக்திக்கு ஒன்றல்ல, இரண்டல்ல, 4 அல்ல, மாறாக 6 கால்கள் இருக்க வேண்டும். 6 கால்களை கொண்ட பெண்ணும் பூச்சி இனமும் சேர்ந்த உயிரினமே என்னை அழிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். தங்களின் இந்த ஆயுதமோ இல்லை தாங்களோ என்னை ஒன்றும் செய்ய இயலாத மகாகாளி. தங்களின் இந்த ஆயுதம் வீணானதாகும். இந்த இயற்கையானது ஒரு பெண்ணும் பூச்சியும் இணைந்த ஒரு படைப்பை உருவாக்கும் வரை இந்த ஆயுதம் வீண்தான். இனி என்ன செய்வது தாயே? அருணாசுரனின் அழிவிற்கான வழியை நான் கண்டடைவேன். ஆனால் அதற்கு முன்பாக பஞ்சபூதங்களை நான் விடுவித்தாக வேண்டும். சற்று பொறு கௌரி. இந்த சக்தி வளையமானது பஞ்சபூதங்களால் உருவானதாகும். இந்த சக்தி வளையத்தை நாம் உடைத்துவிட்டால் அது பஞ்சபூதங்களை மட்டுமல்ல, இது முழு பிரபஞ்சத்தையும் பாதிப்படையச் செய்யும். வா மகாகாளி, என்னை அழித்து விடு. ஆனால் தங்களால் அது இயலாது. தாங்கள் என்ன எந்த சக்தியாலும் என்னை அழிக்க இயலாது. இத்தனை ஆணவம் உனக்கு ஆகாது அருணாசுரா. இந்த இயற்கை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீ அறிய மாட்டாய். இந்த இயற்கையின் ஒரு சிறு படைப்பானது கூட உனது அழிவிற்கான காரணமாகிவிடும். அது நிச்சயம் உன்னை அழித்துவிடும். தங்களால் இதற்குள் நுழைய முடியாது தேவி. தாங்கள் மட்டுமல்ல, வேறு எவராலும் இந்த சக்தி வளையத்திற்குள் நுழைய இயலாது. நிச்சயம் இயலாது. தந்தையே, இனி தாயார் அந்த வளையத்திற்குள் எவ்வாறு நுழைவார்? இன்று நீ உனது அன்னையின் தெய்வீக அவதாரத்தை காணப்போகிறாய் கார்த்திகேயா. அந்த அவதாரம் இயற்கையுடனான தொடர்பை மேலும் அதிகப்படுத்த வல்லதாகும். தாங்கள் இந்த சக்தி வளையத்திற்குள் நுழைவதில் வெற்றி கண்டுவிட்டீர்கள் தேவி. ஆனால் நினைவிருக்கட்டும், தாங்கள் தங்களின் விஷத்தினால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. நான் உனக்கு அன்றே வாக்களித்திருந்தேன். ஒரு நாள் நீ நிச்சயம் இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் பார்ப்பாய் என்று நான் கூறியிருந்தேன். அந்த நேரம் வந்துவிட்டது மகள். இந்த உலகத்தை நீ விரைவாக பார்க்கப் போகிறாய். உன் குரலையும் நான் கேட்கப் போகிறேன். அந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இல்லை அருணாசுரா, இது அசம்பாவிதம். இயற்கைக்கு எதிரானதாகும். இதன் விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். இல்லை, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இனி என்னை எவராலும் தடுக்க இயலாது.
ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? என் புதல்வியை உயிரோடு தாருங்கள். என் புதல்விக்கு மீண்டும் உயிர் அழியுங்கள். முட்டாளே, ஒரு இயற்கையிடமே இயற்கைக்கு முரணாக நடக்க வேண்டும் என்று நீ கூறுகிறாயா? கௌரி, சமயம் வந்துவிட்டது. பிரபஞ்சம் உனது புதிய வடிவத்தை காணப்போகிறது. உனது புதிய அவதாரத்தை காணப்போகிறது. அருணாசுரனுக்கான அழிவு ஆரம்பமாகிவிட்டது. நான் உன்னை பலமுறை எச்சரித்தேன் அருணாசுரா. இயற்கையை எள்ளி நகையாடாதே என்று கூறினேன். ஆனால் நீ அதற்கு செவி மடுக்கவில்லை. இனி இயற்கையை எவரேனும் அழிக்க முயன்றால் அவர்களை அழிக்க இயற்கையானது ஒரு மாற்று வழியை நிச்சயமாக தேர்ந்தெடுத்துவிடும். உனது மரணத்தை எதிர்கொள்ள தயாராகிவிடு அருணாசுரா.